गजाननम् अहर्निशं श्रीहरये नमः। ओम श्रीमात्रे नमः। आनन्दसागरस्तवः. இது வந்து ஆனந்த சாகர ஸ்தவங்கிறது நம்ம நீலகண்ட தீட்சிதர், அப்பைய தீட்சிதர் பரம்பரையில் வந்தவர். நீலகண்ட தீட்சிதர் வந்து மதுரையில் அவர் திருமலை நாயகர் ராஜா கிட்ட மினிஸ்டராக இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் ராஜாவுக்கு வந்து தன்னுடைய அதாவது ஒரு சிற்பம் செய்ய சொல்கிறார். தன்னுடைய மனைவியோட சிற்பத்தை செய்ய சொல்லும்போது அவளுடைய ஒரு தொடையிலே ஏதோ ஒரு மறு இருந்திருக்கு. அதனால அதை சிற்பி செதுக்கும் போது அந்த மறு இருந்த இடம் மட்டும் அது கிளியராக வரமாட்டேங்கிறது, உடஞ்சி போகிறது. அப்போது 3 வாட்டி சிலை செய்து பார்க்குறார், சரியாக வரலைன்னு மினிஸ்டர்கிட்ட வர்றார். நீலகண்ட தீட்சிதர் மனசால் யோசித்து பார்க்குறார். ஸோ அவர் தியானத்தில் பார்க்குறோச்சு அவருக்கு தெரியறது அந்த இடத்துல தேவிக்கு ஒரு மறு இருக்குது ராணிக்கு, அதனால விட்டுடுப்பா அது அப்படியே இருக்கட்டும்னு விட்டார். ஆனால் ராஜாவுக்கு இது ஒரு சந்தேகத்துக்கு இடமாயிடுறது. எப்போ இருக்கு அந்த இடம் ஒரு மாதிரி இருக்கே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ராஜாவுக்கு வந்து மினிஸ்டர் தான் சொன்னார் அப்படியே விட்டுடுன்னு சொன்னார்னோடனே இவருக்கு சந்தேகம் வருது. அப்போ இவரோட கண்ணை பிடுங்கணும்ன்ட்டு நினைக்கிறாரு. அதுக்குள்ளேயே ஆள்கள் வரத்துக்குள்ளேயே தானே தன்னுடைய கண்ணை பொசுக்கின்னு விட்டார் அப்படின்னு தான் கதை. ஸோ அவர் வந்து பூஜை பண்ணிருக்க நேரத்தில் வாசலில் அவள் வந்துடுறா. வந்த உடனே வீட்டுக்குள்ளே இருந்தே அம்மா மீனாட்சி நீயே பார்த்துக்கொண்டு கண்ணை பொசுக்கின்னு விட்டார்னு அந்த கான்டெக்ஸ்டில் இவர் இந்த ஸ்தவம் எழுதியிருக்காருன்னு சொல்லுவாள். ஆனால் இது ஃபுல்லாக ஞான வடிவமாக இருக்குது. அவரோட வேதனையே கிடையாது. அவர் கண்ணு போனதுக்கு வேதனைப்பட்ட மாதிரியே தெரியலை. ஒருவேளை ராஜா இப்படி சந்தேகப்பட்டாரேங்கிறதுனால கதை இன்னும் ஃபர்தராக எப்படி போகிறதுன்னு சொன்னால், ராஜாவுக்கு பின்னாடி அவர் நீலகண்ட தீட்சிதர் மேலே தப்பில்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த கதை அப்படி போயின்னு இருக்கு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் அவரை மன்னிச்சுக்கோன்னு மீனாட்சிகிட்டே அவர் பிரார்த்தனை பண்ணினார் அப்படின்னு அந்த சமயத்தில் எழுதினார் இந்த ஸ்தவம்னு அப்படி வருது. ஆனால் அது அந்த அளவு பொருத்தமாக இருக்க மாட்டேங்கிறது. ஏன்னா இது வந்து அப்படியே கொஞ்சம் 1-2 ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார் உலக விஷயம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறார். அது மாதிரி இந்த ஆனந்த சாகர ஸ்தவம் பியூராக பார்த்தானே எல்லாம் இந்த ஆத்தியாத்ம ராமாயணம் மாதிரி தான் இருக்குது. ஒரே ஞான விசாரம் பக்தி விசாரம்னு எல்லாம் போயிட்டு இருக்குது. ஓகே, வாசிங்கப்பா. विज्ञापनार्ह विरलावसरान् अवाप्त्या मन्दोद्यमे मयि दवीयसि विश्वमातुः अव्याजभूतकरुणा पवनापविद्धानि अन्तस्मरामि अहम् अपाङ्गतरङ्गितानि. ஸோ மீனாட்சி தேவிகிட்ட தான் சொல்கிறார் இது எல்லாமே. விஜ்ஞாபன அர்ஹம், அதாவது உங்ககிட்ட விஜ்ஞாபனம் பண்ணணும். விஜ்ஞாபனம் பண்ணுறதுன்னு தெரிவிக்கணும்னு சொல்ல மாட்டோமா, விஜ்ஞாபனம் பண்ணுறதுன்னு பணிவாக தெரிவிக்கிறது. ஸோ விரல அவசரம், எனக்கு நான் மினிஸ்டர், நான் ரொம்ப பிஸி, அதனால எனக்கு வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும் பேசணும் கோவிலுக்கு வரணும் எல்லாமே டைமே கிடையாது எனக்கு. ஸோ ரொம்ப ரேராக தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். விரல அவசரம், வெரி ரேர். விரலன்னு இந்த விரல் போல் அவ்வளோ சின்னதாக ஒரு அவசரம் டைம், அந்த மாதிரி காலம்தான் எனக்கு கிடைக்கும். அவாப்தியா மந்த உத்தியமே. ஸோ அதனால் உன்னை பார்க்க வரதுக்கோ இதுக்கோ எனக்கு வந்து முயற்சியே பண்ண மாட்டேன், நான் பேசாமல் இருப்பேன். தவீய சீமையி, உங்கள்கிட்ட ரொம்ப தள்ளி இருந்தேன். எனக்கு டைம் கிடையாதுங்கிறதுனாலேயே பிஸியாக இருந்ததுனாலேயே எனக்கு அந்த டைமே கிடைக்காததுனால உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப தள்ளியே இருந்தேன். தவீய சீமையி, தவீயஸ்ன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி தள்ளி இருந்தேன். எனக்கு விஸ்வமாதுகு அம்மா தேவியுடைய அவ்யாஜபூத கருணா பவனம், அப்போது காரணமே இல்லாமல் உன்னுடைய கருணை, அந்த கருணை இருந்ததுனால தான் என்னோடய வேலையெல்லாம் என்னால் செய்ய முடிஞ்சது இல்லையா. உன்னுடைய கருணையினால் தான் இவ்வளோ நாள் நான் ஓடித்தேன். எனக்கு கருணா பவன அபவித்தானி, என் மீது அப்படியே உன்னுடைய காற்று, கருணைங்கிற காற்றை நீ என் மேலே வீசின்னு இருந்தாய். அந்த ஸ்மராமி, நான் அதையே மனசில் நினச்சிக்கிறேம்மா. அகம் அபாங்க தரங்கிதானி, உன்னுடைய கண்கள் அபாங்கம், கடைக்கண் பார்வை அப்படியே தரளமாக அலையலையாக வீசக்கூடிய அந்த பார்வையை நினச்சி நான் மனசில் ஆனந்தப்படுறேன். ஏன்னா நான் உங்ககிட்ட வரல, ஆனால் நீ என்கிட்ட என்ன பார்த்து கருணையோடு கூட அந்த கருணை காற்றை வீசினே இல்லையா அப்படிங்கிற. मन्दोद्यमे मयि तवीयसि विश्वमातुः अव्याजभूतकरुणा भवनाभवित्तान् प्रवत्तानि अन्तस्मरामि अहम् अपाङ्गतरङ्गितानि. अपविद्धानि third da and fourth da together. ஓகே மேம், இந்த பிரிண்ட்ல இதுல இது படிக்கிறேன், அதனால நம்பர் போட முடியல மேம். ஓகே, கவனிச்சுக்கிறேன் மேம். आवेद्यताम् अविदितं किम् अथापि अनुक्तं
वक्तव्यम् आन्तररुधा उपशमाय न अलम् इति अर्त्यसे किमपि तच्छ्रवणे निदातुं मातः प्रसीद मलयध्वज पाण्ड्यकन्ये. அவிதிதம் கிம், உனக்கு தெரியாதது என்ன? அவிதிதம், வித்தினாலே நாலேஜ் அறிவுன்னு அர்த்தம். ஸோ அவிதிதம் கிம், உனக்கு தெரியாத ஏதாவது இருக்கா? ஆவேத்தியதாம், நான் சொல்ல வேணுமா? ஆவேத்தியதாம், நான் சொல்லத்தான் வேணுமா? ஆனாலும் அனுக்தம் ந அலம் அப்படின்னு சொல்லும்போது உக்தம் அலம்னு பிரிச்சுக்கணும். அனுக்தம் ந அலம் ரெண்டு நெகட்டிவ். அப்போ அலம் முக்தம் கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். நீ கேட்காட்டில் நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஆந்தர ருஜ உபசமனாய வக்தவ்யம். என்னோட மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. ருஜன்னா நோய். மனசு அப்படி வேதனையால் துடிக்கிறது. இந்த என்ன துடிப்பு? நமக்கு ஒரு அபவாதம் ஏற்பட்டதே, அந்த துடிப்பு தான் அது. ஸோ ஆந்தர ருஜ உபசமனாய வக்தவ்யம், கட்டாயம் அலம் இது உக்தம், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது சொல்லித்தான் ஆகணும், இல்லாட்ட என்னோட மனசு வேதனை தீராது. கிமபி தத் ஸ்ரவணே நிதாத்தும், ஸ்ரவணன காது, உன்னுடைய காதுகளில் என்னுடைய அந்த வேதனையை வைப்பதற்கு, நிதாத்தும்னா வைப்பதற்கு, உன்னுடைய காதுகளில் என்னுடைய அந்த வேதனையை வைப்பதற்கு, இது அர்த்தியசே, நீ என்ன தானே தூண்டுறாய், இப்படி என்ன தள்ளி விட்றியே, உன்னோட காதில் என்னோட இதை நீ சொல்லி தான் நான் இதை சொல்கிறேங்கிறார். இப்போ அதாவது நானாக எதுவுமே நான் செய்யலை, நீ என்னை இப்படி பிரார்த்திக்க வைக்கிறாய், என்ன உன்னுடைய காதில் என்னுடைய இந்த வேதனையை சொல்ல வைக்கிறையம்மா. மாதக பிரசீத மலையத்வஜ பாண்டிய கன்னியே, மலையத்வஜ பாண்டியனுடைய மகளே. ஏன்னா மதுரை மீனாட்சி மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாகத்தான் பிறந்தாள். அவளுக்கு 3 மார்பகங்கள் இருந்தது. அப்புறம் சிவன் அப்படியே நார்த் இந்தியாவிலலாம் போய் அப்படியே கைலாசத்துக்கு போய் ஃபைட் பண்ணுற வச்சதான் 3 அவரோட பார்வைப்பட்டதுனால ஒரு மார்பகம் போய் மீனாட்சியாக அப்படி வந்தா அப்படின்னு எல்லாம் கதை இருக்கு இல்லையா. ஸோ அப்படி மலையத்வஜ பாண்டியனுடைய மகளாக பிறந்து அப்படியே சிவபெருமான கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா. மாதக அம்மா பிரசீதா, எனக்கு நீ அருள் புரிய வேண்டும். ஆவேத்யதாமவிதிதம் கிமதாப்யனுக்தம் வக்தவ்யமாந்தரருஜா உபசமாய ந அலம் इति अत्यसे किमपि तत् श्रवणे निदातुं मातः प्रसीद मलयध्वज पाण्ड्यकन्ये. आक्रन्दितं रुदितं आहतं आनने वा कस्यार्द्रम् अस्तु हृदयं किम् अतः फलं वा यस्याः मनः द्रवति या जगतां स्वतन्त्रा तस्याः तव अम्ब पुरतः कथयामि खेदम्. ஆக்ரந்திதம், கிரந்தனம்னாலே கதறது. ஸோ கதறி அழறேன். ருதிதம், அழுதுண்டே இருக்கேன். ஆகத்தம் ஆனனேவா, மூஞ்சில் அடிச்சுன்னு அழறேன். ஆகத்தம் ஆனனேவா, ஆனனம் முகம், முகத்தில் அடிச்சுட்டு அப்படி அழுதா கூட கசிய ஆர்திரமஸ்து, இங்கே யாருக்காவது ஒரு கனிவு இருக்கா? இல்லையே. கசியா, யாருக்குமே ஆர்திரமஸ்து யாருக்கு இருக்குது? யாருக்கும் இல்லை. ஹிருதயம் கிமத பலம்பா, அவருடைய ஹிருதயம் அப்படி இருக்குது. அதனால இங்கே யாருமே மர்சியாக இல்லாததுனால அதனுடைய பலன் என்ன ஆகி போச்சு? என்னோட கண்ணே போயிடுது. எஸ்யாகா மனோதிரவதி. ஸோ யாருடைய மனம் இங்கே அப்படியே உருகிறதோ, யா ஜகதாம் சுதந்திரா, ஜகத்துக்கே சுதந்திரமாக தான் நினைத்ததை பண்ணக்கூடியவளாக இருக்கக்கூடிய மீனாட்சி. ஸோ யாரையும் அவள் கேட்க வேண்டாம், அவளுக்கு இன்னொரு காரணம் கிடையாது. அப்பேற்பட்ட நீ மனசு திரவதி, நீ தான் என்னுடைய கருணை, என்னோட கஷ்டத்தெல்லாம் கேட்டு நீ தான் உருக போகிறாய். அப்படி சுதந்திரமாக நீ எனக்கு பலனை கொடுக்க போகிறாய். வேறு யாரும் எனக்கு பலனை தரப்போகிறதில்லை. என்னுடைய கஷ்டத்தை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இங்கே. தஸ்யாக தவ அம்பா, அப்பேற்பட்ட உன்னுடைய ஹே அம்மா, புறத்தக கதையாமி கேதம், உன் முன்னாடி வந்து தான் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறேன். கேதம்னா வருத்தம். आक्रन्दितं रुदितमाहतम् आननेवा कस्य आर्द्रमस्तु हृदयं किमतः फलं वा यस्याः मनः द्रवति या जगतां स्वतन्त्रा जगतां स्वतन्त्रा तस्याः तव अम्ब पुरतः कथयामि खेदम्. ஹிருதயம் பா, ஹதயம் பிடிச்சிங்க, ஹிருதயம். ஓகே. राधे कृष्ण मैम. पर्याकुले मनसि वाचि परिस्खलन्त्याम् आवर्तगर्त इव चक्षुषि ऊर्णमाने कस्ते अभिदास्यति शिवे ममताम् अवस्थाम् काले दयस्व कथयामि तव अधुना एव. ஸோ இப்போது சாகர் நேரம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
பர்யாக்குலே மனசால் ஒன்றுமே சிந்திக்கவே முடியாது. அப்படியே மனசு குழம்பி கிடக்கு, என்ன நடக்கிறது எதுவுமே தெரியாது, அப்படி இருக்குது மனசு. வாச்சி பரிஸ்கலந்தியாம், வாய் குழறது. வாச்சி வார்த்தைகள் பரிஸ்கலந்தியாம், ஸ்கலனம்னு இது நழுவுறதுன்னு அர்த்தம். வார்த்தைகள் குழறி போய் கிடக்கு. ஆவர்த்த கர்த்த இவ சற்றுஷி கூர்ணம், கண்ணெல்லாம் சுழறது. ஒரு இந்திரியமும் அப்படியே வேலை பண்ணுறதில்ல இல்லையா. கூர்ண நிகிரானெல்லாம் வருது இல்லையா, நம்ம சூரிய சதகத்தில் அப்படி தானே. சாகர நேரத்தில் ஒரு இந்திரியமும் அது வேலையை பண்ணாது. அது மாதிரி சற்றுஷி கூர்ணமான கண்ணெல்லாம் அப்படியே சுற்றிட்டு வருது. எப்படி ஆவர்த்த கர்த்த இவ, அப்படியே சுழலி இருக்குமே. கர்த்தான அப்படி குழி ஃபார்ம் ஆகிடும். ஆவர்த்தம் சுழலி வரும்போது அப்படியே ஒரு குழி, கர்த்தன குழி, ஆவர்த்த கர்த்தா, அப்படி கண்ணு வந்து அப்படி சுழண்டு குழி விழுந்து கிடக்கு. அப்படி குழி விழுந்த கண்கள் ஆயிடுத்து. அது மரண நேரம். ககாதே அபிதாசியதி சிவே, அப்போ வந்து யார் உங்கள்கிட்ட சொல்லுவா என்னுடைய கஷ்டமோ நஷ்டமோ எதையும் யார் உங்கள்கிட்ட பேசவே முடியாது. வாய் குழறது, மனசு ஒன்றும் பண்ண முடியலை. அப்படி இருக்கும்போது எதுவுமே யார் உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும்? ஹூ கேன் சே சிவே அம்மா மம தாமவஸ்தாம் காலே, அப்பேற்பட்ட அந்த காலத்தில், எந்த காலம்? மரண காலம். தாம் அவஸ்தாம், அந்த காலம் எந்த காலம்? இது வாயெல்லாம் குழற காலம், மரணம் வரப்போடைய நேரம். அந்த காலத்தில் தயஸ்வ, நீதான் தயை காட்டணும். தவ அதுனாயேவ கதையாமி, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்ட்டார். அதுனாயேவ, அதனால தான் நான் அப்போ சொல்ல முடியாது, நேக்கு மனசெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் அதுனாயேவ கதையாமி, இப்போவே சொல்லி வச்சுடுறேம்மா, நீ தயை பண்ணு. पर्याकुले मनसि वाचि परिस्खलन्त्याम् आवर्तगर्त इव चक्षुषि कूर्णमाने कः ते अभिधास्यति शिवे ममताम् अवस्थाम् काले दयस्व कथयामि तव अधुना एव भक्तिं करोतु नितरां सुरजाति मात्रे ग्रामीण जन्तुः इव पौरजनेषु लोकः अन्यत्र देवि भवदीय पदारविन्दात् आकृष्यमाणम् अपि मे हृदयं नयाति. ग्रामीण जन्तुः इव पौरजनेषु, பௌரன புறம், ஊர், சிட்டி. கிராமீண ஜந்துன்னா கிராமத்தில் பிறந்த ஜந்துக்கள். இவா வந்து பௌர ஜனங்களை பார்த்தானா, ஊர் மக்களை பார்த்தானா, நகர மக்களை பார்த்தானா ஆன்னு வாய்ப்பழந்துட்டு இருப்பான் இல்லையா. அப்படியே ஒரு பக்தியோடு பார்ப்பான். ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பாமர ஜனங்களுக்கு. எனக்கு இப்போ ஞாபகம் வருது, அந்த காலத்தில் நாங்களாம் ஸ்டூடெண்ட்டாக சின்ன வயசில் இருக்கும்போது ஏதோ சிட்டிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து எங்கள் ஊரில் செட்டில் ஆனா. அந்த கிராமத்தில் செட்டில் ஆனபோது அவள் வந்து சமைக்கவே மாட்டா, எல்லாம் பச்சை காய்கறி அப்படி இப்படின்னு. அந்த காலத்துலேயே அவளுக்கு அந்த நாலேஜ் இருந்தது. இதெல்லாம் அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி மூலமாக ஊர் முழுக்க பரவிடுது. கிராமமாச்சே ஆண்டு வாயை பழந்துன்னு பார்ப்போம் நாங்கள். அப்படியா சமைக்க மாட்டாளா இப்படின்ட்டு. அதை மாதிரி ஊர் மக்களை பார்த்தா கிராம மக்கள் அப்படி வாய் பழக்கிறா இல்லையா, அப்படி பக்தியோட. லோகக சுரஜாதி மாத்திரே பக்திம் கரோத்து நிதராம், அது மாதிரி இந்த உலகத்தினர், லோககன மக்கள், உலக மக்கள் சுரஜாதி மாத்திரே தேவர்களிடத்தில் மட்டும், சுரஜாதி தேவர்கள் தேவக்கூடத்தில் மட்டும் நிதராம் பக்திம் கரோத்து, அவள் இது மாதிரி வாய்ப்பழந்துட்டு அவள்கிட்டயே பக்தி பண்ணிட்டு இருக்கட்டும். உலகத்தினர் எல்லாரும் அப்படியே தேவர்கள்ட்ட பக்தி பண்ணட்டும். ஆனால் பவதீய பதாரவிந்தாத் அந்யத்ர, உன்னுடைய பாதங்களை தவிர, பதாரவிந்தம் பத அரவிந்தம் தாமரை பாதங்களை தவிர அந்யத்திர வேறு இடத்துல ஹே தேவி ஆக்ருஷ்யமானம் அப்படி மே ஹிருதயம், அப்படி யார் என்னை இழுக்கிற மாதிரி எல்லாம் சொன்னால் கூட மே ஹிருதயம் நயாதி, என் ஹிருதயம் போகவே போகாது, நான் உன்னை மட்டுமே வணங்குவேன். பக்திம் கரோது நிதராம் சுரஜாதி மாத்ரே கிராமீண ஜந்துः இவ பௌரஜனேஷு லோகः अन्यत्र देवि भवदीय पदारविन्दात् आकृष्यमाणमपि मे हृदयं नयाति. अङ्गीकुरु त्वम् अवधीरय वावयन्तु दासाः तवैति वचसा एव जयेम लोकान् एतावता एव सुकरः ननु विश्वमातः उद्दण्डदण्डधर किङ्कर मौलिभङ्गः. त्वम् अङ्गीकुरु, சரி நான் சொல்கிறத நீ அங்கீகாரம் பண்ணிக்கோ, ஒத்துக்கோ. இல்லையா அவதீரையா வா, அவதீரியம்னு நெக்லெக்ட் பண்ணிவிடு,
நீ என்ன வந்து இவன்லாம் சொல்கிறதெல்லாம் நான் ஒன்றும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னை நெக்லெக்ட் கூட பண்ணி அவதீரணம்னு சொன்னான்னா ஒரு இக்னோர் பண்ணுறது, ஒரு யாரையும் அதை பொருட்டாக எடுத்துக்காத்துது. ஸோ நீ என்ன நான் சொல்கிறது நீ அங்கீகாரம் பண்ணிக்கலாம், இல்லை என்னை நெக்லெக்ட் பண்ணலாம். தாசாகா தவ. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் மீனாட்சி தாசர்கள் அப்படி சொல்லிய தவதாசாக இதி வச்சசாயேவ லோகாஞ்சயம. எல்லா லோகத்தையும் நாங்கள் ஜெயிச்சுடுவோம். அது பிரம்மலோகமாக இருக்கட்டும், எந்த லோகமாக சொர்க்கலோகமாக இருக்கட்டும். ஆனால் நீ எங்களை நெக்லெக்ட் பண்ணுறது பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். உன்னுடைய தாசர்கள்னு எங்களை நாங்கள் காட்டிண்டே எல்லா லோகத்தையும் நாங்கள் ஜெயித்து விடுவோம். ஜெயம லோகான், எல்லா லோகத்தையும் ஜெயித்துடுவோம் நாங்கள். சுக்கரக நனு விஸ்வமாத்தக ஏதாவதா ஏவ. ஸோ இதுவே சுகம். இப்படி சொல்லி தாசன் சொல்லி அடியேன் தாசானுதாசன் சொல்லி எல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப சுகமானது இல்லையா அம்மா? விஸ்வமாதக உலகத்தாயே. உத்தண்ட தண்டதர கிங்கர மௌலி பங்கக. இதை இப்படி இருக்கிறது என்ன சுகத்தை கொடுக்கறதுன்னா, உத்தண்ட தண்டதர யார்? யமன். பயங்கரமான தண்டனை கொடுப்பன். அந்தந்த நேரம் வந்தால் அந்தந்த கர்மத்துக்கு ஏற்றபடி நரகத்துக்கு அழிச்சுன்னு போடுவா கிங்கரர்கள்லாம். ஸோ அப்படி அந்த கிங்கரர்களுடைய அந்த அவெல்லாம் வந்து யமனோட தண்டதரர்களாக இருந்து எங்களுக்கு தண்டனை கொடுக்குற சமயத்தில் மௌலி பங்கக அவள் தலையை உடச்சி விடுவோங்கிறான். மௌலி அவளுடைய அந்த கிங்கரர்கள் வரும்போது எங்களுக்கு மரண பயங்கரம் துளி கூட கிடையாது. அதனால அவளுடைய மௌலியை நாங்கள் இப்போ அதில் வருது இல்லையா, ஜாமில சரித்திரத்தில் அப்படி தானே, விஷ்ணுவோட நாமத்தை நாராயணான்னு கூப்பிட்ட உடனே அவள்லாம் ஓடிய வேண்டியதாக போச்சு. அது மாதிரி சொல்கிறார் இவர். நாங்கள் உன்னுடைய தாசன்னு சொன்ன உடனே அவளுடைய மௌலியெல்லாம் உடஞ்சி போயிடும், அவளுடைய தலையை உடச்சி விடுவோங்கிறார். அங்கீகுரு த்வமவதீரய வா வயம் து தாசாஹ தவ இதி வசசா ஏவ ஜயேம லோகான் ஏதாவதா ஏவ சுகரஹ நனு விஸ்வமாதஹ உத்தண்ட தண்டதர கிங்கர மௌலிபங்கஹ. வேதாந்த வாக்ய ஜனிதம் விமலம் விசாரைஹி आसाद्य बोधम अनुचिन्तनतः अपरोक्षं मुक्तिं व्रजन्ति मनुजा इति सूक्तिम् आद्याम् आलम्ब्य कः तरितुम् अर्हति शैलकन्ये. शैलकन्ये इमवान मகளே. शैलकन्येன்னு சொன்னா இங்கே வந்து शैलकन्येன்னு சொன்னால் மீனாட்சிக்கு அப்ளை ஆகாது, அது பார்வதிக்கு தான் அப்ளை ஆகும். शैलकन्येன்னு கூப்பிடுறாரு. ஓகே. அன்னைக்கு அவள் கைலாசத்துக்கு போய் அவரை தன்னுடைய இதில் கன்னிகையாக அவரை அடைந்தாள். அது வேறு விஷயம். நான் शैलकन्येன்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஓகே. வேதாந்த வாக்கிய ஜனிதம். ஸோ வேதாந்த இப்போ வந்து ஞான விசாரம் ஆரம்பிச்சு விட்றது. இதிலேருந்தே ஞான விசாரம் பண்ண ஆரம்பிச்சு விட்றாரு அவர். ஸோ வேதாந்தம்ங்கிறது என்னது, அந்த உபனிஷதங்களில் தான் வேதாந்தம்னு சொல்கிறது. வேதத்துடைய அந்தமான பாகம், தேர்ட் பார்ட்டு. ஸோ முதல்ல வந்து மீமாம்சா, பூர்வ மீமாம்சான்னு சொல்கிறோம். அப்புறம் நடுவில் கொஞ்சோண்டு உபாசனா மார்க்கம் வரும், அது கொஞ்சம் சின்ன பார்ட்டு. லேட்டராக வரக்கூடியது உபனிஷதம் அல்லது ஞான மார்க்கம், உத்தர மீமாம்சான்னு பேர். ஸோ இப்படி வேதாந்த வாக்கியத்தில் ஜனிதம் விமலம் விசாரைஹி. ஸோ என்ன விசாரம் பண்ணுறது? வேதாந்த வாக்கியம் என்ன சொல்கிறது? அகம் பிரம்மாஸ்மிங்கிறது, தத்துவமசிங்கிறது, இப்படி மகா வாக்கியங்கள் எல்லாம் சொல்லி அந்த விமலமான ஞான விசாரம் பண்ணி அந்த விசாரத்தினால அனுச்சிந்தனத்தக அபரோக்ஷம். அதாவது அதே அனுச்சிந்தனை தொடர்ந்து சிந்திக்கணும். தத்துவமசி, நானும் அவனே வேறில்லை, அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், அப்படியெல்லாம் திருப்பி மனசில் இங்கே தியானம் பண்ணி அபரோக்ஷம் போதம் ஆசாத்திய, அபரோக்ஷ அனுபூதி அடையலாம். ஸோ நான் அது அடைஞ்சிடலாம், அது அனுபூதியில் வந்துடும். ஸோ அஃப்கோர்ஸ் அனுபூதியில் வரத்துக்கு முன்னாடி நாலேஜ் வரும், அதுக்கப்புறம் ஒரு குருவை அண்டினா தான் அந்த அனுபூதிக்கு வரும் அப்படின்னே சொல்கிறான். ஸோ அதனால் குருவை அடைஞ்சு ஒருவேளை அபரோஷ அனுபூதி கூட கிடச்சிடும், போதம், அந்த ஒரு ஞானம் கூட, அந்த அனுபூதி கூட கிடச்சிடும். ஆசாதி அடைந்து முக்திம் பிரஜந்தி மனுஜாக. அப்போ என்ன ஆகிடும்? மோட்சம்தான் அவளுக்கு. அதுக்கு மேலே மோட்சம் தான், ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம், அல்லது இறந்ததுக்கப்புறம் அந்த மரணத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய முக்தி, எல்லாம் அந்த மோட்சத்தை அனுபவிக்கிறார்கள் மனுஜாக, மனிதர்கள். இது சூக்திம் ஆத்யாம் ஆலம்பிய. இது வேத வாக்கியம் இல்லையா? இதான் வேதத்துடைய முதல் வாக்கியமே இப்படி தான் சொல்கிறது. இதையே ஆலம்பனமாக கொண்டு ஆத்தியாம்னு இது முதன்மையானன்னு எடுத்துக்கலாம். முதல் வாக்கியம்னு இல்லை, முதன்மையான முக்கியமான வேத சூக்தி, வேத வார்த்தையை ஆலம்பிய, அதை கொள்கொம்பாக கொண்டு கக தரித்தும் அர்ஹதி शैलकन्ये. யாரால இந்த சம்சாரத்தை தாண்ட முடியும்? இப்படி எத்தனை பேரால் அப்படி தியானிக்க முடியும்? எத்தனை பேரால் இந்த அபரோக்ஷ அனுபூதி அடைய முடியும்? எப்படி இந்த சம்சாரத்தை அவளெல்லாம் தாண்ட முடியும்? எத்தனை பேருக்கு இது சாத்தியமாகும்னு கேட்குறாரு. வேதாந்த வாக்கிய ஜனிதம் விமலம் விசாரைஹி
आसाद्य बोधम् अनुचिन्तनतः अपरोक्षम् मुक्तिं व्रजन्ति मनुजा इति सूक्तिम् आद्याम् आलम्ब्य कः तरितुमर्हति शैलकन्ये. அப்புறம் சைலகண்ணின்னு சொல்லும்போது பார்வதி மீனாட்சி எல்லாம் ஒரே ஆதிபராசக்தி ரூபம்னு எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான். एकैकवेद विषयाः कति नाम शाखाः तासां शिरांसि कति नाम पृथग्विधानि अर्थ अवबोध विदुरः अक्षरलाभ एव तेषां नृणां कतिभिः अस्तु शरीरबन्धैः. ஸோ ஏக ஏக வேத விஷயாக, வேதத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, பொதிஞ்சு கிடக்கு. ஸோ பலவிதமான வேத விஷயங்கள் இருக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கதிநாம ஷாக்காக அந்த வேத கிளைகள் தான் எத்தனை இருக்குது இல்லையா, சம்ஹிதான்றோம், அப்புறம் பிராமணங்கள்னு சொல்கிறோம். பிராமணங்கள்னு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி மெயின், இதெல்லாம் அது மெயின் சூக்திகளை விரிவாக சொல்லக்கூடியது பிராமணங்கள்னு சொல்கிறோம். அப்புறம் ஆரண்யக்கம்னு சொல்கிறோம், அரண்யம் மாதிரி அப்படி காடு மாதிரி இருக்குது, அதெல்லாம் அதை பிரகதாரண்ய உபனிஷத்தெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அரண்யம் மாதிரி இருக்கக்கூடியது ஆரண்ய காண்டம்னு சொல்லுவோம். அதை அதுக்கப்புறம் தான் அந்த உபனிஷத்தோடு முக்கியமான இந்த வார்த்தை அகம் பிரம்மாஸ்மி, இந்த மகா வாக்கியங்கள்லாம் அதில் வருது. இப்படி பலவிதமான ஷாக்கைகள் கிளைகளை கொண்டிருக்கிறது இந்த வேதம். தாசாம் ஷிராம்சி கதிநாம பிருத்தக்விதானி. ஸோ எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த உபனிஷதம் வேதத்திலேயே தலை, வேதத்தோட தலைன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த உபநிஷதங்கள் எல்லாம் கதிநாம, அது கூட ஒரு உபனிஷதம் தான் இருக்கா, இல்லையே, 108 உபனிஷதம் இருக்குன்றோம். முக்கியமானவே 10ன்னு சொன்னால் கூட 108 உபனிஷத் கதிநாம பிருத்தக்விதானி வெவ்வேறு வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்கு. ஒரு ஒரு உபனிஷத்துங்களும் விதவிதமாக சொல்கிறது அந்த வேத வாக்கியங்களை பற்றி எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லும்போது. ஸோ அர்த்த அவபோத விதுரக, எனக்கு ஒன்றும் தெரியாது, அர்த்த அவபோதம், அதோட அர்த்தம் வேதத்தில் என்னதான் சொல்லிருக்குன்னு சொல்லி அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விதுரகன்னு அதுலேருந்து விதுரன் சொன்னா மனைவியை இழந்தவன் சொல்லுவோம் இல்லையா. விதுரன்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ரைட்டாக அர்த்தம் என்னன்னா மனைவியை இழந்தவன் விதுரன். இப்போ என்னாச்சு, எனக்கு அந்த அர்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அதுலேருந்து பிரிஞ்சிருக்கேன், அதனால நான் விதுரகன். ஸோ அந்த அர்த்தமே தெரியாமல் இருக்கக்கூடிய நான் அக்ஷரலாப ஏவ கேஷாம்ன்றான். சரி போன போகிறது அர்த்தம் தான் தெரியல, இந்த வேதத்தை அட்லீஸ்ட் வாசிக்கவா தெரியறதா, அக்ஷரத்தை அப்படி படிக்கிறதுக்காவது தெரியறதா, கேஷாம்ன்ற நாம் அது எத்தனை பேருக்கு தெரியறது. இன்னும் வேதத்தை படித்தா முக்தி கிடைக்கும்னு சொன்னால் வேதாந்த வாக்கியத்தை வச்சுட்டு அதை விசாரம் பண்ணி, இதான் முந்தின ஸ்லோகம், அப்படி விசாரம் பண்ணி முக்தி கிடைக்கும்னு சொன்னால் அது வேதத்தை பற்றி அர்த்தமே தெரியப்படுறதில்லை. பலவிதமான சாக்கைகள் இருக்குது, ஒன்று ஒரே மாதிரி சொல்கிறதில்லை. அது மட்டும் இல்லை, அக்ஷர லாபமே எத்தனை பேருக்கு இருக்குது, அதை அச்சரத்தை படிக்கிறதுக்கு யாருக்கு தெரியறது. நிருணாம் கதிபிகி அஸ்து ஷரீரபந்தைஹி, எத்தனை ஜென்மம் எடுத்தா தான் அந்த அச்சர லாபம் கிடைக்கும் கேட்குறார். கதிபிகி ஷரீரபந்தைஹி, ஷரீரபந்தம்னு சம்சாரம் பிறவி. ஸோ பல பல பிறவிகள் எடுத்து தான் ஒரு வழியாக வேதம்ங்கிறது காதில் விழுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும், அதை அட்லீஸ்ட் படிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஸோ அது எத்தனை ஜென்மம் எடுக்கணுமம்மான்னு கேட்குறாரு. ஏகைக வேத விஷயாः கதிநாம ஷாக்காக, என்னாச்சு, நாம ஷாக்காः தாசாம் ஷிராம்சி கதிநாம பிருதக்விதானி அர்த்த அவபோத விதுரக அக்ஷரலாப ஏவ கேஷாம் ரிணாம் கதிபிஹி அஸ்து ஷரீரபந்தைஹி. ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஞாயாः பரஸ்பர விபின்ன திசः சஹஸ்ரம் உச்சாவசானி ச பவந்தி உபப்ரம்ஹணானி ஏவம் ஸ்திதே கிரிசுதே நிகம உபலானாம் தாத்பர்யசாரம் அவதாரயிதும் க்ஷமः. ஸோ நம்ம நீலகண்ட தீட்சிதர் என்ன பண்ணார், ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போயிட்டார். இந்த ஊரில் ஒரு கேட்பார் கிடையாது, வருத்தப்படுறது கூட இந்த மாதிரி கஷ்டப்படுறானே ஒருத்தன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. நீ ஒருத்தி தான் எனக்கு கதி அப்படிங்கிற ஒரு லெவலில் அவர் பாவம் இந்த இதை எழுதியிருக்காரு, சொல்கிறார் அவர். இப்போது எப்போ பார்த்தாலும் கிரிசுத்தை ஏன்னு சொல்கிறான்னு சொன்னால், மீனாட்சியை இந்த பார்வதியாக சொல்கிறோம்னா தொண்டைமானுக்கு அவருக்கு
ஆமாம், மலையத்வஜ பாண்டியன், சாரி, மலையத்வஜ பாண்டியனுக்கு அவருக்கு குழந்தை பிறக்கலை. குழந்தை பிறக்காத போது பார்வதியில் சிவனை பார்வதியை வேண்டிண்டு அதனால பார்வதியே அவருக்கு மகளாக பிறக்கிறா. அதனால தான் அவளுக்கு கிரிசுத்தேன்னு மீனாட்சியை இந்த இடத்துல ஸ்லோகத்தில் அவர் கூப்பிட்றார். ஸோ ஏக்க வேத விஷயம் அது பார்த்தோம். போன ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்? பலவிதமான விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சான்னு பல சாக்கைகள். அதுக்கப்புறம் உபனிஷதம்னு எடுத்தோம்னா அதிலே ஏகப்பட்ட உபனிஷதங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது எத்தனை ஜென்மம் எடுக்கணும், எத்தனை ஜென்மம் எடுத்தால் தான் இதுக்கு அர்த்தம் புரியும். முதல்ல அக்ஷரமே கிடைக்காதே, அக்ஷரமே புரியாதே வேதத்தில் அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போ நியாயாக பரஸ்பர விபின்ன திசக சகசிரம். நியாயங்கள், நியாயசாஸ்திரம், தர்க்கசாஸ்திரம், இதெல்லாம் சாஸ்திரங்கள், வேதத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள். ஸோ நியாயசாஸ்திரத்தை பற்றி இங்கே சொல்கிறேன். பரஸ்பர விபின்ன திசக சகசிரம், ஆளுக்கு ஒரு திசையில் இழுத்துட்டு போகிறது. நியாயசாஸ்திரம் எப்போவுமே எல்லாரும் நான் தான் சொல்கிறதா நியாயம்னு. இப்போ கூட அதே ஆர்குமெண்ட்டு தான். நான் சொல்கிறது எனக்கு நியாயம், நீ சொல்கிறது உனக்கு நியாயம், அப்படி தானே ஆர்குமெண்ட்டே வருது. ஸோ நியாயசாஸ்திர விஷயத்தை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் பலவிதமான திசைகளில் சகசிரம் அப்படி பல விதமாக ஆர்கியூ பண்ணுறான். நியாயசாஸ்திரத்தை எடுத்தோம்னா ஆர்குமெண்ட்டுக்கு பல வழிகள் இருக்குது, அதுலேயும் மாறுபாடுகள், விபின்ன திசக, பல திசைகளில் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. உச்ச அவச்சானிச்ச பவந்தி உபபிரம்மணானி. உபபிரம்மணம் என்று சொல்லக்கூடிய பிரம்மணம் அந்த பார்ட்டு. ஸோ அந்த பிராக்மணம்னு சொல்லுவோம். நார்மலாக பார்ட்டுக்கு பேர் பிராக்மணம். அதில் சின்ன சின்ன பாகங்கள் இருக்கிறது உபபிரம்மணங்கள்னு பேர். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது, கல்பம் முதலிய அந்த அர்த்தம் இது சொல்லும். ஒவ்வொரு யாக விதிகள் எப்படி இருக்கணும், சிக்ஷை எப்படி இருக்கணும், அப்படி பலவிதமான ரிச்சுவல் ரைட்டை குறிக்கக்கூடியது. நம்ம ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படி சொல்லக்கூடிய உபபிரம்மணங்கள்லாம் மேலும் கீழுமாக சொல்கிறது. உபபிரம்மணங்கள்லேயே நம்மளுக்கு மண்டை குழப்புற மாதிரி தான் இருக்குது. பவந்தி உபபிரம்மணானி ஏவம் ஸ்திதை. இப்படியெல்லாம் இருக்கும்போது நிகம உபலானம், நிகமங்கிறது வேதம். அதனுடைய உபலானம்னா கற்கள், வேத கற்கள்னு சொன்னால் இங்கே வேதத்தில் ஒவ்வொரு மொழியும் ரத்னமாக எடுத்துக்கணும், ரத்ன கற்களாக எடுத்துக்க வேண்டிதான். ஸோ அந்த வேத ரத்னங்களை கிரிசுதே, பார்வதியே, மீனாட்சியே, தாத்பரிய சாரம் அவதாரயித்தும். இது ஆக்சுவலாக வேதம் என்னதான் சொல்ல வருது, அது தாத்பரியமாக அதோட கடைசியாக எட்ஜில் உள்ள மீனிங் லாஸ்ட்டாக அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தை, அதோட சாரத்தை அவதாரயித்தும். அவதாரயித்தும் சொன்னால் அவகச்சத்தின்னு சொன்னால் புரிஞ்சுண்டியான்னு கேட்போம் இல்லையா? அவகச்சத்தி வா புரிஞ்சுண்டியா அப்படி கேட்போம். அவதாரணம் சொன்னால் இன்னும் ஒரு படி மேலே அதை வாங்கி உள்வாங்கி அதை மனசுக்குள்ளே நிலைநிறுத்துறது, அதுக்கு தான் அவதாரணம். அப்படியே மனசுக்குள்ளே அதை வாங்கி நிலைநிறுத்துறது. அது யாராலும் முடியும்? வேதமோ நியாயமோ சக்கலமும் இப்படி பலவித டைரக்ஷனில் நம்மளை இழுத்துட்டு போகிறது. அப்போ உள்ளது உள்ளபடி எப்படி தான் நாங்கள் அறிஞ்சிக்கிறது? ஸோ வேதத்தை படித்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு விட்டாருங்க தீட்சிதர். न्यायाः परस्पर विभिन्न दिशः सहस्रम् उच्चावचानि च भवन्ति उपब्रह्मणानि एवं स्थिते गिरिसुते निगम उपलानां तात्पर्यसारमवतारयितुं क्षमकवः. राधे कृष्ण मैम. अस्तु अक्षरग्रह विधिः जनुषां सहस्रैः आपादतः भवतु नाम ततः अर्थबोधः दुर्वादिकल्पितविकल्पतरङ्गसान्द्रान् दुष्पूर्वपक्षजलदीन् कथम् उत्तरेयुः. சரி, அக்ஷர கிரக விதிகி, அக்ஷரங்கள் வேதமோட வார்த்தையை வாசிக்கிறதுக்கு, வேதத்தை அந்த அக்ஷரங்களை அட்லீஸ்ட் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறதுக்கு சகசிரைஹி ஜனுஷாம் அஸ்து, 1000 ஜென்மம் எடுத்து 1000 ஜென்மம் எடுத்து ஏதோ வேத அக்ஷரங்களை மண்டையில் ஏற்றிக்கிறது உள்ள ஒரு சாமர்த்தியம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ததா அர்த்தபோதக நாம, அதாவது அதோட அர்த்தம் புரியணுமே. அதுக்கப்புறம் முதல்ல எழுத்து மண்டையில் ஏறணும், அதுக்கப்புறம் அதோட அர்த்தம் என்னன்னு புரியணும். ஆபாத்தக பவத்து, அதுவும் வேட்டும். இன்னும் பல ஜென்மம் எடுத்து அதோட அர்த்தமே புரிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். துர்வாதி கல்பித விகல்ப தரங்க சாந்திரான். துர்வாதம், அதாவது வாத பிரதிவாதம் பண்ணிகிட்டே இருப்பா. தர்க்கசாஸ்திரத்தில் பொறுத்த வரைக்கும் பூர்வபக்ஷின்னு பேர் அடுத்த லைனில் வருது. துஷ்பூர்வ பக்ஷா. பூர்வபக்ஷின்னு சொன்னால் எப்போது கொஸ்டின் கேட்குறவன், கேட்டுகிட்டே இருப்பேன், எதை கேட்டாலும் ஆர்குமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி துஷ்பூர்வன்னா நான் நியாயமாக புரிஞ்சுக்க மாட்டான், புரிஞ்சாலும் புரியாதது மாதிரி கேள்வி கேட்பான். அவன் பேர் பூர்வபக்ஷி. அந்த பூர்வபக்ஷி துர்வாதம் பண்ணிட்டுருப்பனே, அவனால் ஏற்படப்பட்ட கல்பிதா, அவனால் செய்யப்பட்ட விகல்ப தரங்க
சாந்திரான் அலை 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 அலையா பல பல சாந்திரான்னு சொன்னால் நிறைய அப்படி பலவிதமான பெரிய பெரிய அலைகள் வந்து தாக்குமே இந்த பூர்வபக்ஷிங்கிற ரூபத்தில். கேள்வி கேட்டு கேட்டு மடக்கி மடக்கி ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், அர்த்தம் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். வருவான் பூர்வபக்ஷி, இப்படி ஆகும், இதுக்கு பதில் சொல்லு அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டால் ஒன்றுமே புரியாத மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பூர்வபக்ஷம் நார்மலாக இந்த வேலுக்குடியோடு கேட்டால் நிறைய பூர்வபக்ஷத்தெல்லாம் அவர் நிறைய சொல்லுவார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுமானா, காரியத்தில் உள்ளது காரணத்தில் உள்ளது காரியத்தில் வரும். அது எல்லாமே அப்படி தான். ஒரு குழம்பு பண்ணணுன்னா எல்லா சாமான் என்னென்ன இன்க்ரீடியண்ட் போட்டால் குழம்பு பண்ணலான்ட்டு வரும். அது காரியத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த சாமானுடைய மனம் எல்லாமே காரணமான குழம்புல வந்துடும். அதே மாதிரி பகவானிடத்துலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயத்துலையும் அவருடைய பகவத் தன்மை அது வெளிப்படும். காரியத்தில் அவருடைய இது இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பூர்வபக்ஷி கேட்பான், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பகவானிடத்துலேருந்து அந்த குணங்கள் எல்லாம் வந்து பிரகிருதியாக குணத்தால் பரிமாணம் ஏற்பட்டது அப்படி சொல்கிறேன். அப்போ காரியத்தில் உள்ளதும் காரணத்தில் இருக்கணும் எல்லாம். ஏன்னா அவர்கிட்ட தான் வருது. அப்போ காரியத்தில் என்னென்ன இருக்கோ அது காரணத்தில் இருக்கணுமா இல்லையாம்பா? ஆமாம் இருக்கணும் அப்படி சொல்லுவாய்வா. உடனே அவன் என்ன கேட்பா, நீ குணங்கள் வந்து பகவான்கிட்ட ஒட்டவே ஒட்டாது, குணங்கள் பகவான்கிட்ட இல்லைன்னு சொல்கிறேன். அவர்கிட்ட இருந்து குணங்கள் வந்ததுன்னு, ஆனால் குணங்கள் அவர்கிட்ட ஒட்டவே ஒட்டாது, மாயை அவர்கிட்ட ஒட்டவே ஒட்டாதுங்கிற இது எப்படி? அப்படியே உடனே திருப்பி ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்து திருப்பி மண்டை குழப்பிக்க வேண்டியதான். இந்த மாதிரி தர்க்கசாஸ்திரம் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இந்த ஜலதி இந்த கடல் எப்படி தான் கடக்கிறதுமா? கதம் உத்தரேகு, இப்படிப்பட்ட திமிங்கிலங்கள்லாம் உட்காந்துருக்கேன் பூர்வபக்ஷிங்கிற ரூபத்தில், இந்த கடலை எப்படி நாங்கள் கடக்கிறது, வேதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். अस्तु अक्षरग्रहविधिः जनुषां सहस्रैः आपाततः भवतु नाम ततो अर्थबोधः दुर्वादिकल्पितविकल्पतरङ्गसान्द्रान् दुष्पूर्वपक्षजलदीन् कथमुत्तरेयुः ब्रह्मेति शक्तिः इति बन्धविमोचनी इति मायामयी इति मदनान्तकवल्लभेति सप्त अष्टशब्द परिवर्तनमात्र एव सामर्थ्यम् आवहति शास्त्र परिश्रमः अयम्. சாஸ்திர பரிசிரமம். இந்த சாஸ்திரங்கள்லாம் படித்து வெறும் வேஸ்டான பரிசிரமம் தான். அது இதை படிக்கிறதே வேஸ்ட்டுங்கிற சிரமமாக தான் இருக்குது. வேதம் என்ன சொல்கிறது? பிரம்ம அப்படிங்கிறது இதுவே பரபிரம்மம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறது. அடுத்த இடத்துல சக்தி இல்லை, பிரம்மம் இல்லை, பிரம்மத்தோட சக்தி அப்படின்னு என்னது? பிரம்மத்தோடு கூடி இருக்கக்கூடிய அவருடைய சக்தி தான் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறது. அப்புறம் பந்த விமோச்சனி, நம்மளுடைய பந்தத்தெல்லாம் வெட்டி விடக்கூடிய சக்தி படைத்தது, இந்த சாமர்த்தியம் உடையது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறது. மாயாமயி, இந்த பரபிரம்மங்கிறது மாயையோடு சேர்ந்தது, மாயாமயமாக உள்ளது அப்படிங்கிறது. மதனாந்தக வல்லபா இது, இல்லை இல்லை, மன்மதனை முடித்த, மன்மதனை அழித்த சிவனுடைய வல்லபா பார்வதி என்று இப்படி பல பல பெயர்களால் பரபிரம்மஸ்வரூபிணியான ஒன்றை பல பேரை வச்சு இந்த வேதம் சொல்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சப்த அஷ்ட சப்த பரிவர்த்தனை மாத்திர, சும்மா 7 வார்த்தைகளை வச்சு சித்து விளையாட்டு விளையாடுறதுங்கிறீங்க. ஸோ இப்படி பரிவர்த்தனை பண்ணி பண்ணி ஒரு இடத்துல பிரம்மான்றது, ஒரு இடத்துல சக்திங்கிறது, மாயான்றது. ஸோ அப்படி மாயைன்னு சொன்னாலே பிரகிருதி ஆகிடுது, பிரம்மம் சொன்னால் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது. இப்படி மாறி மாறி ஒரு 8 வார்த்தையை வச்சுட்டு விளையாடுறது சாஸ்திர பரிசிரமம் அயம் சாமர்த்தியம் வகதி ஆவகதி. சாமர்த்தியமாக இப்படிலாம் பேசி பேசி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச அறிவையும் கெடுக்கிற மாதிரி இருக்கே சாஸ்திரங்கள்னு சொல்கிறேன். ब्रह्मा इति शक्तिः इति भवन्ति विमोचनी इति मायामयी इति मदनान्तकवल्लभा इति सप्त अष्ट शब्द परिवर्तनमात्र एव सामर्थ्यम् आवहति शास्त्र परिश्रमः अयम्. ब्रह्म इतिदा ब्रह्मा இல்லை, பிரம்ம நீதான் பரபிரம்மம் அப்படிங்கிறது. ஓகே ஓகே. तस्यै प्रसीदसि गिरीन्द्रसुते इत्थं सम्पादयेत शनकैः अपरोक्षबोधं यस्मै प्रसीदसि स च क्षमते अवबोद्धुं इत्थं परस्पर समाश्रयम् एतदास्ते. ஏ இத்தம். ஸோ யார் ஒருவர் இவ்வாறு தஸ்மை பிரசீதசி கிரீந்திர சுதே, பார்வதியே மீனாட்சியே, நீ அவகிட்ட ரொம்ப ஹாப்பி ஆகிடுற.
இதை யார்கிட்ட சம்பாதையேத ஷனகைஹி அபரோக்ஷ போதம். இப்படி ஸ்டெப்பாக போய் அந்த அபரோக்ஷ அனுபூதியை ஒரு ஸ்டேஜில் அடைஞ்சு விடுறான். பல ஜென்மம் எடுத்து வேதத்தை புரிஞ்சுட்டும் அர்த்தத்தை புரிஞ்சுட்டும் சிரமப்பட்டு அந்த கடைசியில் அந்த பரோட்ச அனுபூதி வருது, அபரோக்ஷ அனுபூதி வருது. அந்த போதத்தை யார் சம்பாதையேத்து மெதுவே ஷனகைஹி மெதுவே யார் அதை சம்பாதிக்கிறானோ, ஏயித்தம் யார் இவ்வாறு சம்பாதிக்கிறார்களோ, தஸ்மை பிரசீதசி நீ அவங்ககிட்ட ரொம்ப ஆனந்தமாக இருக்க. ஆஹா இவனுக்கு அனுபூதி கிடச்சுடுத்துங்கிற இதில் நீ ரொம்ப ஆனந்தமாக இருக்கிற, அருள் புரிகிறாய் பிரசீதசி. அதே மாதிரி எஸ்மை பிரசீதசி. ஸோ நீ யார்கிட்ட அருள் புரிகிறாயோ சமத்தை அவபோதும் அவனுக்கு புரிஞ்சிடும். அவனுக்கு சிரமமெல்லாம் ஒன்றும் அடைய வேண்டாம். நீ உன்னுடைய அருள் மட்டுமே இருந்தாலே அவன் இதெல்லாம் இந்த சாஸ்திரத்தை என்ன சொல்கிறதோ இது எல்லா அர்த்தமும் சாக்கால அர்த்தமும் அவனுக்கு அபரோக்ஷ அனுபூதி வரையில் அவனுக்கு ஏற்பட்டு விடும். ஏன்னா உன்னோட அருள் இருக்குது. ஆக மொத்தம் காக்கையிலேருந்து இது முட்டையிலேருந்து குஞ்சு வந்தால் குஞ்சிலேருந்து கோழி வந்துதான், அந்த மாதிரி முட்டையிலேருந்து கோழி வந்துதான்ங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் ஆயிடும். நீ அருள் புரிஞ்சால் அவனுக்கு புரிஞ்சுடுது, அவனுக்கு அருள் புரிஞ்சது அவனுக்கு கிடச்சதுக்கப்புறம் நீ அவனுக்கு அருள் புரியாது. இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். இத்தம் பரஸ்பர சமாசிரயம் ஒருத்தருக்கொத்தர் சார்ந்து உள்ளது இல்லையா. அனுபூதி வந்தவன் மேலே உனக்கு அருள் ஜாஸ்தியாக இருக்குது, பிரீத்தி ஜாஸ்தியாக இருக்குது. நீ அருள் புரிஞ்சால் அவனுக்கு அனுபூதி ஏற்படுறது. ஆக மொத்தம் ஒருத்தருக்கு சார்ந்து இருக்கிறீர்கள் நீங்கள் ரெண்டுமே ஏததாஸ்தே இருந்துட்டு போட்டோம், அது இருந்துட்டு போட்டோம். தஸ்யை பிரசீதசி கிரீந்திரசுதே யஇத்தம் சம்பாதயேத ஷனகைஹி அபரோக்ஷபோதம் யஸ்மை பிரசீதசி சச க்ஷமதே அவபோதும் இத்தம் பரஸ்பரம் ஆஶ்ரயம் ஏதத் ஆஸ்தே ஆகர்ணய த்வம் இமம் அப்யுபகம்ய வாதம் ஜானாது கோ அபி யதி வா ஹ்ருதயம் ஸ்ருதீனாம் தஸ்யாபி அசங்க்ய பவபந்த சத அர்ஜிதஹ அயம் த்வைத பிரமஹ கலது ஜன்ம சதைஹி கியத்னிஹி. அம்மா கேளுன்றார். இப்போ பாரு மீனாட்சி பாது தொம் இமம் ஆக்கர்ணைய நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. உபகம்ய வாதம் என்னுடைய வாதம், நான் ஒரு வாதத்தை வைக்கிறேன், அதையும் நீ கேளு. கோபி யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் யதீவா ஹிருதயம் ஸ்ருதீனாம் ஹிருதயம் அந்த வேதத்தோடு உள்ளபடி அந்த தாத்பரியத்தை நன்னாவே ஜானாத்து தெரிஞ்சுக்கிட்டோம். யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஜென்மங்கள் எடுத்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தஸ்ய அப்பி அசங்கிய பவபந்த சத அர்ஜிதா. பவபந்தா சம்சாரத்தில் நூற்றுக்கணக்கான ஜென்மம் எடுத்து அசங்கிய சதன்னு போடணும். எண்ணிலடங்காத நூற்றுக்கணக்கான பிறவிகள் அப்படி எடுத்து அர்ஜிதக அயம். இது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு அறிவை. ஆனாலும் அயம் துவைத பிரமக. இப்போ இன்னும் ரெண்டுங்கிறது ஒன்று இருக்கே. இந்த உலகம் உண்மை பிரகிருத்தியை பார்த்தானா விவகார சத்தியமாக தான் இருக்குது. ஸோ அப்படி விவகார சத்தியமாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தையும் அவன் உண்மைன்னு நினைக்கிறானே, அந்த துவைத பிரமம் இருக்கே அவனுக்கு. ஜன்ம சதைஹி கியத்பிஹி கலத்து. சரி, அதுவும் இன்னும் பல ஜென்மம் எடுக்கணும். இப்போ அந்த துவைத பிரம்மம் போகிறதுக்கு சர்வத்திர பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் போக இந்த உலகங்கிறதுக்கு உள்ளது இல்லவே இல்லை, அது மித்யா, அது உண்மையே கிடையாதுங்கிற அந்த புத்தியெல்லாம் வரத்துக்கு அந்த துவைத பிரம்மம் போகிறதுக்கு கியத்பிகி ஜென்ம சதைகி அதுக்கு பல நூற்றுக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து கலத்து அதுவும் நீங்கட்டும். நான் இப்போ வாதம் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ அதுவும் நீங்கி போட்டான். ஆகர்ணயத்வம் இமம் அப்யுபகம்ய வாதம் ஜானாது கோ அபி யதி வா ஹ்ருதயம் ஸ்ருதீனாம் தஸ்ய அபி சங்க்ய பவபந்த சத அர்ஜிதஹ அயம் த்வைத பிரமோ கலது ஜன்ம சதைஹி கியத்பிஹி. காலே மஹதி அனவதௌ அபதன் த்வதாபி क्वापि अन्तिमे झनुषि को अपि गतिं लभेत इत्थं समर्थन विधिः परम आगमानां पर्याय सुक्ति विदया नयनं ञनर्ते நஞர்த்தே இல்லையா? ஓகே. ஸோ சாரி மேம், ராதேகிருஷ்ணா நயர்த்தேன்னு சொல்லுவா. நைன்னு சொல்கிறான், நஞ்சுன்னு சொல்லாமல் நயர்த்தேன்னு சொல்கிறான். ஸோ அன்னவதவுன்னா அவதியே இல்லாதது, எண்டே இல்லாது, எண்ட்லெஸ்.
அப்படி எல்லையே இல்லாத காலே, அவ்வளோ காலம், மகதீ காலே, ரொம்ப 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 காலம், எல்லையற்ற நீண்ட காலம். அப்போ தன் இந்த சம்சாரத்தில் விழுந்து 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 கதாபி எப்போவாவது குவா அப்பி எங்கேயோ யாரோ ஒருத்தன் எப்போ ஒரு சமயம் இந்த பல ஜென்மங்களை எடுத்து எடுத்து அந்திமே ஜனுஷி, லாஸ்ட் ஜென்மம், அவனுக்கு இனிமேல் ஜென்மம் கிடையாதுங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்தபோது கோபி கதிம் லபேதா, கதி கத்தின்னு நற்கதி. ஸோ ஒரு வழியாக அவனுக்கு நல்ல கதி கிடைக்கும். கடைசி ஜென்மம் எடுத்து பல ஜென்மங்களில் செய்த அந்த முயற்சியினால் அவனுக்கு கடைசி ஜென்மத்தில் ஒரு நற்கதியை அவன் அடைவான், லபேதா அடைவான். இத்தம் சமர்த்தன விதிக்கு பரம ஆகமானாம். இப்படி தான் வேதம் சொல்கிறது. சமர்த்தனம்னு அதுவும் ஒத்துக்கொள்கிறது. நான் அவங்க கூட ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஆகமானாம் சமர்த்தன விதிகி. ஸோ ஆகமங்கள், இந்த வேதங்களுடைய ஒரு நம்பக்கூடிய விதி, அவளோட ரூலும் இப்படி தான் இருக்குது. கடைசி ஜென்மத்தில் தான் ஒருத்தனுக்கு இதெல்லாம் சித்திக்கும், நற்கதி அப்போ தான் கிடைக்கும்னு வேதமும் சொல்கிறது. ஸோ பர்யாய சூக்தி வித நயர்த்தே, நயனம் நயர்த்தே, அதாவது இந்த நேத்தி நேத்தி நேத்தின்னு வருது, அதுதான் லாஸ்ட் ஜென்மத்தில். இது இல்லை, இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை, அதை நஞ்சினாலே நோ, நெகட்டிவ்னு அர்த்தம். நெகட்டிவ்னு நேத்தி நேத்தி நேத்தி, இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம், இதெல்லாம் தாண்டி இருக்கிறது தான் பிரம்மம் அப்படிங்கிற நயனம்னா கொண்டு அழைத்து செல்கிறது. நயனம்னா நார்மலாக நவுனில் கண்ணு, நயனம் வர்பில் அழைத்து செல்வது. ஸோ வேதம் இப்படியாக நேத்தி நேத்தி என்று சொல்லி பர்யாய சூக்தி விதையா, பர்யாயன்னா கிரமமாக மெத்தடாலஜிக்கல்னு சொல்லுவோம். கிரமமாக மெல்ல 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 பல ஜென்மங்களை கொண்டு 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 போய் நயர்த்தே, இந்த நேத்திங்கிற மார்க்கத்தில் அந்த விதியினால், அந்த சுக்தின்னு சுக்தி நன்னா சொல்கிறது. இது பிரம்மமில்லை, இது பிரம்மமில்லை, புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறது வேதம். ஸோ அப்படி இந்த மாதிரி அப்படி மோட்சத்துக்கு அது கொண்டு போகும். கடைசி ஜென்மம் வரும்போது வேதங்கள் நயர்த்தே, அந்த நோன்னு சொல்லி சொல்லி உன்னை கொண்டு போய் சேர்க்கும். காலே மகதே அனவதௌ அபதன் பதாபி क्वापि अन्तिमे जनुषि कोऽपि गतिं लभेत इत्थं समर्तन विधिः परम आगमानां पर्याय सूक्तिविदया नयनं नयते एक अपवर्ग समये जगतः अपवर्गः सर्व अपवर्ग समये पुनः अस्तशङ्कः ईदृग्विधं कम् अपि पक्षम् इह अवलम्ब्य स्थातुं सुखं क्षमम् अनेन तथा प्रवृत्तैः. ஸோ இங்கே பிரளயத்தை பற்றி சொல்கிறேன். ஏகாபவர்கனா ஒரே ஒருத்தன் மோட்சத்துக்கு போய்டுறான். எப்படி? அத்தியாத்ம பிரளயம்னு சொல்கிறோம். அதை அத்தியாத்ம பிரளயம்னா இப்போ ஜனகர் அப்படி தான் அத்தியாத்ம பிரளயம் மூலமாக அவர் பகவான் அடைந்தார். அப்போ ஜீவன் முக்த நிலைமை வரவாளுக்கு எல்லாருக்குமே இந்த அத்தியாத்ம பிரளயம் ஏற்படுறதுன்னு அர்த்தம். ஸோ அவள் தனக்குள்ளேயே அந்த கைவல்யத்தை பிடிச்சுட்டுடுறான். எல்லா இதையும் விட்டுட்டு அவனுக்கு அது மோட்சமாயிடுது. இந்த சம்சார பந்த தலை நீங்கி விடுகிறது. அது ஒருத்தன் சிங்கிளாக ஒருத்தன் அத்தியாத்ம பிரளயத்தில் அவனுக்கு மோட்சம் கிடச்சி விட்றது. அப்புறம் சமயே ஜகத்தக அபவர்க, அந்தந்த நேரம் வரும்போது, அந்தந்த சமயம் வரும்போது நைமித்திக பிரளயம் ஏற்படுறது. அப்போ 3 ஜகத்தக அபவர்கன்னு நாம் பிறந்த உலகம், இந்த 3 உலகங்களும் தீர்ந்து போயிடுறது. பிரம்மாவுடைய தூக்கம், பிரம்மா ராத்திரி தூங்குறோச்சே, அது நிமித்த காரணம், பிரம்மாவுக்கு தூங்கணும் அப்படிங்கிற நிமித்த காரணத்தினால ஏற்படக்கூடியது. அதனால நைமித்திக பிரளயம். அப்போ ஜகத்துக்கு எல்லாமே, எல்லா ஜகத்தில் எல்லாமே மூழ்கி போய்டுறது. அப்போ அவள் விடுதலை, இந்த ஜகத்தோட சம்சாரத்துலேருந்து அவளுக்கு விடுதலை, அப்படி அவளுக்கு மோட்சம் கிடச்சி விட்றது. அதுக்கப்புறம் சர்வ அபவர்க சமயே, சரி சமயம் வரும்போது பிரம்மாவே காலம் முடிகிறது, 100 வயசு ஆகிடுறது. அப்போ எல்லாமே ஒழிஞ்சு போய் 14 லோகங்கள் பிரம்மாண்டங்கள் சக்கலமும் போயிடுறது. எல்லாமே அது அவாந்தர பிரளயம் அல்லது பிராகிருதிக பிரளயம்னு சொல்கிறோம். அப்புறம் பிரகிருதியே பிரளயம் ஆகிடுது. அப்படிப்பட்ட அந்த அபவர்க்கம், சர்வ அபவர்க்கம் எல்லாமே போயிடுது. அப்படிப்பட்ட போது எல்லாருக்குமே மோட்சம், யாருமே இல்லையே. அப்போ எல்லாருக்கும் விடுதலை, சம்சாரங்கிறது போயிடுது. ஸோ எல்லாருக்குமே மோட்சக புன அஸ்த சங்கக, சந்தேகம் இல்லாமல் இப்படி எல்லாருக்கும் ஒரு விதமாக எப்படியோ அவளுக்கு மோட்சம் கிடச்சி விட்ருது. ஈதிருக்கு விதம் கமபி பக்ஷம் இக அவலம்பியா, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு மோட்சம் கிடைக்க போகிறதே. நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்? இந்த வேதத்தை தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கும் மோட்சம் கிடச்சிட்டு தான் போகிறது கடைசியில். அப்படியாக இந்த விதமாக ஏதோ ஒரு பட்சத்தில் ஏதோ ஒரு சைடில் சேர்ந்துண்டு மோட்சம் தான் கிடைக்க போகிறதே அப்படிங்கிற அந்த ஒரு இதை பிடிச்சுண்டு, அவலம்பியா அதை பிடிச்சிண்டு சுகம் ஸ்தாத்தும் சமம், நல்லா ஹாப்பியாக இருக்கலாமே.
எதுக்கு உட்காந்து சாஸ்திரம் வேதம் வித்யா இதுன்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமே. அதனால சுகம் ஸ்தாத்தும் க்ஷமம் அதுவே நல்லது. இதெல்லாம் இந்த ரூட்டெல்லாம் இந்த மாதிரி ரூட்டெல்லாம் கஷ்டமான ரூட்டெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். வேதம் உபனிஷத்து எல்லாம் எதுவுமே வேண்டாம். பதா பிரவருத்தை அனேன பதா பிரவருத்தை. ஸோ இந்த வழியில் போனோம் என்றால் இந்த 3 வித பிரளயம் இருக்குது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு சமயத்தில் மோட்சம் கிடைக்கிறது. இப்படிங்கிற பாதையை நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னா எல்லாம் ரொம்பவே நல்லது. எந்த கஷ்டமும் எடுக்க வேண்டாம், ஒரு சிரமமும் இல்லையே. அதாவது அந்த ஒரு வைராக்கியத்தில் அவர் சொல்லியிருக்காரு. எடுத்துக்கிட்டது இதெல்லாம் ஏக அபவர்க சமயே ஜகதः அபவர்கः சர்வ அபவர்க சமயே புனரஸ்தசங்கः ஈத்ருக்விதம் கமபி பக்ஷம் இஹ அவலம்ப்ய சாதும் சுகம் க்ஷமமனேவ அனேன பதா பிரவருத்தைஹி. அந்த பதத்தை கொஞ்சம் அந்த அப்யஸ்ய வேதம் அவதாரிய ச பூர்வதந்திரம் ஆலக்ஷ்ய சிஷ்டச்சரிதானி ப்ருதக் விதானி அத்யாபனாதிபிஹி அவாப்ய தனம் ச பூரி ஷர்மாணி மாதஹ அலசாஹ கதம் ஆச்சரேயுஹு. இப்போ இங்கே கர்ம மார்க்க விவேச்சனை ஆரம்பிச்சு கொடுத்து நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஞான மார்க்கம் இதோடு முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ரைட்.